ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு மிகவும் பணிவோடும் பக்தியோடும் நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள்ளும் கவனத்திற்குள்ளும் வந்திடுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு தங்களின் அன்பை உணர்வதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக எங்களை தயவு செய்து மாற்றுங்கள். தங்களின் பரிபூரணமான அன்பை உணரும் நாங்கள் எங்களுக்குள் எவ்வித அறியாமைகளையும் எவ்வித மாயைகளையும் அண்டவிடாமல் எங்களின் ஆத்மாவின் அழகை கண்டு ரசிக்க தயவு செய்து அனுமதி தாருங்களம்மா. தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க அனுமதி அளித்து அருள் புரியுங்கள். நம்முடைய இந்த பிரார்த்தனை மனப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். நாம் அவ்வாறு பிரார்த்தனை செய்யும் பொழுது உடனடியாக நமக்கு அன்னை அவர்கள் அனுமதி தருவாங்க. நம்முடைய இரண்டு கைகளிலும் நல்ல ஒரு குளிர்ந்த நுண்ணதிர்வும் சகஸ்ராராவும் ஓப்பனாய் திறந்துவிட்டு அதன் மூலமாக அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமக்கு உணர முடியும். ஆத்மார்த்தமாக நமது பிரார்த்தனை இருக்க வேண்டும். கவனம் நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री पार्वती
देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, தயவு செய்து தங்களின் தத்துவத்தை பரிபூரணமாக உணர்ந்த நிலையில்
நாங்கள் எங்களின் இடா நாடியில் கவனத்தை செலுத்துவதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து எண்ண ஓட்டங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் தியானத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளும் பயமும் அசுர குணங்களும் அதிகப்படியான உடல் உஷ்ணமும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியில் நிலைத்திருப்பதை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எண்ண ஓட்டங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. பிங்களா நாடியில் கவனம் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள். தாயே,
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற எண்ணங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக உணர்வதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, மூலாதார சக்கரத்தில் இருக்கின்ற எல்லா தேவதைகளையும் ஒளிரச் செய்யுங்கள். எங்களின் ஆத்மாவை மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ விகட கணேச தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ விகட கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விகட கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்விசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं
आधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான கோபத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கின்ற எல்லா தேவதைகளையும் தயவு செய்து ஒளிரச் செய்திடுங்கள். எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள்.
தாயே, எங்களின் ஆத்மாவை எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ லம்போதரா கணேச தத்துவத்தை எங்களுக்குள் விழிப்புணர்வு அடைய செய்திருங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ லம்போதர கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லம்போதர கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை சுவாதிஷ்டானாவில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் இருக்கின்ற பேராசை, திருப்தியற்ற நிலை, துன்பம், அனைத்து விதமான கவலைகள் என்ற அனைத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றி எங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் நாபி சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்து எல்லா தேவதைகளையும் ஒளிரச் செய்யுங்கள் அம்மா. எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்தி எங்களுக்கு ஸ்ரீ கஜானன கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கஜானன கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கஜானன கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் நாபி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் பவசாகரம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகளையும் குழப்பங்களையும் அகற்றிவிட்டு எங்களின் குரு தத்துவத்தை தயவு செய்து எங்களுள் உணர வைத்திருங்கள் அம்மா. தங்களின் கவனத்தை எங்களின் பவசாகரத்தில் நிலைநிறுத்தி எங்களின் குரு தத்துவம் விழிப்புணர்வு அடைய தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஆத்மாவை எங்களின் பவசாகரத்தில் வைத்து ஸ்ரீ மகோதர கணேசா தத்துவத்தை தயவு செய்து விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள். மந்திரம். ஸ்ரீ மகோதரா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகோதரா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக
நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் அனைத்து செல்களிலும் இருக்கின்ற பயத்தையும் அறியாமைகளையும் தேவையற்ற அறியாமைக்குரிய மாயைக்குரிய சிந்தனைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இதய சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்து அதில் இருக்கின்ற தேவதைகளை தெய்வங்களை ஒளிர செய்திடுங்கள் அம்மா. எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதற்கு எங்களின் தியான நிலையை தயவு செய்து மேம்படுத்துங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தாயே, எங்களின் ஆத்மாவை எங்களின் அநாகத சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ ஏகதந்த கணேசா தத்துவத்தை தயவு செய்து விழிப்புணர்வு அடைய செய்து அதை நாங்கள் உணரும் அளவிற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஏகதந்த கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஏகதந்த கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பொறாமைகளையும் மாயைகளையும் குற்ற உணர்வையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் விசுத்தி சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் விசுத்தி சக்கரத்தில் இருக்கும் அனைத்து தேவதைகளையும் ஒளிரச் செய்யுங்கள். தாயே, நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நிலைத்திருக்கவும் நாங்கள் முழுமையோடு கலந்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் ஆத்மாவை எங்களின் விசுத்தி சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ வக்ரதுண்டா கணேசா தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ வக்ரதுண்ட கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ வக்ரதுண்டா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது விசுத்தியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும்
அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தங்களின் கவனத்தில் வைத்து அதில் இருக்கும் அனைத்து தேவதைகளையும் தயவு செய்து ஒளிரச் செய்யுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் ஆத்மாவை எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து எங்களுக்கு ஸ்ரீ விக்னராஜ கணேச தத்துவத்தை தயவு செய்து விழிப்புணர்வு அடைய செய்து அதை நாங்கள் உணர்கின்ற அந்த மேம்பட்ட நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. ஆக்ஞா சக்கரத்தில் கவனம் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய பின் ஆக்ஞா சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக சரணடைவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து அறியாமைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் முன் ஜென்மத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான கர்மாக்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களை தங்களின் கவனத்தில் வைத்து எங்களுக்குள் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேச தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்து அதை நாங்கள் உணர்வதற்கு அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ தூம்ரவர்ண கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாகச் சரணடைகிறோம். எங்களின் சரணடைதலை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராரம். தாயே, தங்களின் அன்பும் கருணை மட்டுமே நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று இரண்டாம் பிறப்பை எடுப்பதற்கு காரணமாகும். தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களின் தியான நிலையில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலைநிறுத்தப்பட்டு அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் குணங்களை பெற்றவர்களாக எங்களின் வாழ்க்கை நிலை செயல்களை செய்வதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே,
எண்ணங்களற்ற இந்த விழிப்புணர்வு நிலை தொடர்ந்து எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இவ்வித கவன சிதறல்கள் இல்லாமல் இந்த ஆனந்த நிலையை நாம் சில நிமிடம் தியானத்திலிருந்து அனுபவிப்போம். முழுமையாக அன்னையிடம் சரணடைவோம். எங்கும் நமது கவனம் செலுத்தாமல் இந்த காலை நேர தியானத்தில் முழுமையாக அந்த தியான நிலையை நாம் அனுபவிப்போம். நமது இதே தியான நிலையில் 1989 ஸ்ரீ ஹனுமனா பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். It is such a joy today, and the whole atmosphere seems to be bubbling with it. As if the angels are singing. And the speciality of Hanumana was that he was an angel. Angels are born like angels. They are angels. And they are not human beings. They are born with the angelic qualities. But now you all have become angels from the human beings. It's a very great achievement of Sajjana. The qualities that are born with the angels are seen from their very childhood. Firstly, they are not afraid of untruth, falsehood. They are not worried as to what people will say to them, on what they will lose in life. To them, truth is their life. They breathe truth. And nothing else matters with them. This is the first great quality of an angel. They will go to any extent to establish truth, to protect, and to protect the people who are in truth. It's such a wide range of these angels all over. So in the left side we have Ganas, on the right side we have angels, and translated in
Sanskrit language or in any Indian language as Devdut, means they are the ambassadors of gods. So now you are the same. You are all angels now. Only thing you are not aware that you are angels while they were aware from their childhood. If you know that you are angels, all your qualities will start shining through. And you'll be amazed that the quality of standing by the truth at any cost is so easily managed for you because you have been given the right. You have been given the special blessings, the special protection from the divine that if you stand for the right and if you stand for the righteous and if you stand for the truth, all kinds of help to protect you will be given. Angels are aware of this. They are sure of it. They are certain. There's a certainty about it. But you are not. Still, sometimes think maybe, may not be. Same style. Goes on. But believe me, you are angels. You have all the powers, and what rights you have? Human beings cannot get over you. That's the speciality of angels, not of saints. Saint could be maneuvered. They could be tortured. They could be troubled. Incarnations may do the same. Incarnations accept it. They want to have all these penances done to them so that they create an event in their life to express themselves in a more dynamic way. If there was no Ravana, there would have been no Ramayana. If there was no Kansa, there would have been no Krishna. So the incarnations take up upon themselves the problems and also the fight with the evil. So it looks sometimes that we feel that they suffer, but they don't. But the angels are a special category. They don't take up any problems upon themselves, they just solve them. If there's a problem, it's the angels who solve for the saints as well as for the incarnations. And they are to be told sometimes that don't jump in just now. We are working out on the stage now. You will jump when we'll ask you. But they are ready, standing at the door, just to jump in. So anxious. And there are fixed quantities. You can rely on them completely. For example, Sri Hanumana, as you know him as an angel, has great capacities, great powers, and it is his right to use them. And he is very aware of it. He does everything very amusingly, uses his powers very amusingly. Like he burnt the whole of Lanka, and he was laughing at it. Then he extended his tail and put it round the necks of many Rakshasas. And he was just playing with them and then flew in the air and they all were dangling in the air. So it's a playfulness of the angels also. Because they're so confident. They're absolutely aware
absolutely identified with their personality, with their powers, with themselves. Here the Sahajogis sometimes don't understand that I have made you into angels. I have not made you into saints, but angels. And you are always protected. I can only make angels, I can't make saints. Saints are made by their own effort. The effortlessness doing is like Ganesha, like Kartikeya, like Hanumana. The same way you are all made with the same style. So try to understand that what I say about you is the truth. Kinds of conditionings work even through you people, though you are saints. And you don't know how to spread your wings. Still, sometimes I feel that the rebirth has taken place and they have all become like angels with wings. But as little birds, they still have to learn how to fly. But you must gain your confidence by your experiences which you have in Sahaja. As you were singing yesterday, miracles every day, miracles around you. These are done by the angels, and they try to convince you that you are one of us. Just join our company. So we have so many angels now sitting here. And why should not we think of transforming this world? And there's one more thing that you have other than the angels, because angels do not raise the Kundalini. They cannot. They are not bothered about it. They are there to kill, to burn, to suppress, to remove all the evil people around you. But they cannot transform. Angels cannot transform. So you have a greater right than they have in the realm of God, that you can raise the Kundalini of people and you can give realization. But human conditionings are still sticking on. For example, I wore a ring the other day, and then my daughter started teasing me that, now, you must only show this finger all the time to people so that they see your ring. So, in the mundane human life, whatever we have, possessions, maybe powers, you see. For example, somebody is a man with some position, immediately you can make it out with his nose and lips, the way they are turned upward. But the powers that you have in your possession, you are afraid to manifest them and to talk about it, to use them. Imagine with so many angels, the whole of England should get realization in no time. But we are still trying to learn what we are. Hanumana had no problem, because from his childhood he knew that he was an angel and he has to do the job of an angel. But because we were born as human beings and now we have become angels, we find it difficult to be dynamic like other angels that they were. Even your thought, collective thought, even your individual thought is powerful.
and your attention is powerful. Because of this fear, or maybe the conditionings as you can call it, or maybe the ego part which is still sticking on to you, you still hang around false things. And that force, that dynamism is not expressed. We can blame anything, like we can blame lethargy to some country, ego to some country, but now you have lost your countries completely. Now you have entered into the kingdom of God. You are in a country which has no bounds, which has no limitations. And then all these conditionings that are still lingering in you shouldn't bother you at all and shouldn't upset you or deter you from doing whatever is your job. Now imagine Hanumana as Gabriel had to go and tell Maria that there's a child which is the incarnation. The Savior is going to be born to you. She was a young virgin. To break such a news, which was horrible compared to the conditionings of those days, he did it. I have to do it, so I'll do it. If that's the order, I'll do it. Because he knew that the carrying out of the order is his nature, is built within him, and he's not going to doubt it. He's not going to wait, but just told and he does it. So a great understanding has to be within us that we are growing within ourselves. But if we do not manifest, if we do not show our qualities, and if we do not express it in our life, in our doing, in our object, in the meaning of our life, then Sahaja Yoga is not going to spread, nor is it going to help you much. The kind of work you have to do has no problems with it. I have problems, not you. You don't have to face problems. You go and talk to anyone, whatever you feel like. They will jolly well have to listen to you, I should say. But if they don't, they can't harm you. They can't do any harm to you. This is a very great protection you have. They cannot hinder your work. Coming to Sahaja Yoga is not what we have gained, what we have got. See, there are people who say, we've done so much for Sahaja Yoga. And what Sahaja Yoga has given us? It has given you self-realization. It has given you the angel status. I mean, you try anything else. Can you get the status of an angel? You cannot. Sahaja Yoga has given you that status. So, what more do you want? It was never possible before. Believe me, impossible situation. If it was possible in any way, then Gyaneshwara would not have taken his samadhi at such a young age. And Kabira would not have said, oh God, what am I to do? This world is blind. So you have that subtle
power within you that you can work out on people's kundalini without even they knowing about it. But in meditation, when you sit down, you must admit to yourself, I am an angel. And as being an angel, I have no attachments with anything else but with God's work. Attachments are so many still in Sahaja Yoga. I have seen people have. Like attachments to now, because they are married, so they are attached to wives. And so many have fallen out because of their wives' attachments. Then they have attachments to their children. And so many will fall out if they have attachments to their children. As I told you yesterday, that all the children of the world who are Sahaja Yogis are your children. You are the parents of all the children. It's not that if your child is sleeping, you cover that child. No, you cover all the children. You have to look after all the children which are lying down. Can you think of Hanumana if he was here and when the children were sleeping, it would just cover the body of one child? Because he is a universal being. So every child has to be loved the same way, cared for by you. Then there are other attachments like possessions, positions, jobs. I have none, so I don't know what other I have. Except for when I see you so much lovingly coming to the station, then the whole heart becomes like an ocean, I think, and just starts like a big swell of a tide like that. I see that. And then when I have to leave you, again it recedes back like a sea, which is now receding. It's something like you see the moon and the sea starts reacting to the beauty of the moon, the joy of the moon, the love of the moon. Then I see the love that is, see, in a nest where a bird is feeding its young ones. Then you see this love in the sky. Then you see this love in your heart. And only thing that you can describe is the feeling of tremendous ocean of joy within you, just flowing out. The attachments do not give you capacity to enjoy that ocean. If you are standing on the shore, how will you enjoy the ocean? You have to jump into it. But you have got your anchorage onto different things, so you can't jump in. And you are so safe. You know how to swim. You know how to kill a shark. Even one sight of yours is sufficient. But because you are not aware, it is not acting. Absolutely, this is the case. I have seen people who get small positions in life and they start boasting about it. I met this and this man, I met that and that man, and this happened and that happened. So you feel like laughing at the person, But you have met Sahaja Yoga, by which you have grown, you have been nourished, you have become so great. With all this, we have to follow the line of Hanumana. He thought the sun is very egoistical, trying to burn people, sometimes it gives too much heat.
And the sun worshippers also are egoistic. They have so much ego in them. Any word, if you say wrong in their language or in their custom, say you hold the fork in a wrong hand, finished. You are the worst person in the whole world, committed the greatest sin. All such small, stupid ideas come out of a very depraved ego. Ego is so depraved. When you start thinking no end of yourself, that I'm everything, and I know everything, and this custom is the best, or that carpet is the best, I don't like. Well, who are you? Who asked you to like it or not to like it? I don't like this. I don't like that. On the other side, the egoist always becomes slaves also. I must say that after going through the countries which are following certain norms, which are dictations of the ego, like an artist now, for example. An artist produces something for his joy, but he must be criticized by everyone. The criticism should be, I don't like this color is no good, that is not. And you have professionals who do this. They don't know how to even draw one pencil line properly, leave alone painting anything. But immediately they say, I think this is, you see, they have made books out of it. Theses and theories. I mean, art has something to do with your heart and not with your brain. That's how you have killed so many artists. And everybody who is painting has to think what people will say about this. But as a result of that, something absolutely absurd grows without any subtle expression is today appreciated. This is because of our ego, which has suppressed every proper, spontaneous, living growth of our thought, of our art, and of our life. I think it's worse than all the contamination we talk about or ecological problems. It's the human mind which has produced these suffocating areas where nobody can express anything. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அந்த தியானத்தில் நாம் மனதார நம்முடைய அன்னையிடம் உறுதிமொழியை நாம் கூறுவோம். நம்முடைய அகங்காரத்தை நாம் அன்னையிடம் சமர்ப்பிப்போம். நமது கவனம் சுயநலம் இல்லாத நிலையில் இருக்க வேண்டும் என்பதும், நமது இதயம் அன்பால் நிரம்பியிருந்து அதை மற்றவர்களுக்கு செலுத்துவதற்கு ஏற்ற கருவிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நான் என்பது நம்மிடமிருந்து முழுமையாக அகற்றப்பட்டு நாம் என்கின்ற அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்பதையும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம்.
தாய், நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். இந்த சரணடைதலில் எவ்வித சுயநலமும் இல்லை அம்மா. தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுவதும் தாங்கள்தான் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக மட்டும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கான ஸ்ரீ ஹனும தத்துவம் எவ்வாறு எங்களுள் வேலை செய்கிறது என்பதையும் எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, தயவு செய்து எங்களை தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள் அம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறிப்போம். குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.